அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 PM 3 மணி ரிசல்ட் தான் நம்ம தந்துட்டுருக்கோம். கம்பெனி பார்த்தீங்கன்னா கார்னா ப்ளஸ் ட்ரா நம்பர் 511, டேட் பார்த்தீங்கன்னா 29/2/2024. வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போயிடுவோம். நேற்று என்ன ரிசல்ட்டு நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஏபிசி நம்பர் 3 டிஜிட்டல் ஏபிசிபிசி ஏசிக்குள்ளே போயிடுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும், நேற்று 738928 தான் ரிசல்ட்டு. 738 928 தான் ரிசல்ட்டு. நம்ம என்ன கொடுத்துருந்தோன்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா சி போர்டில் 8 ஸ்ட்ராங்கு, வீக்லி சார்ட்லேயும் மந்த்லி சார்ட்லேயும் 8 ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. இதுக்கு தான் சொன்னோம் 9 வந்து மிஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கோம். எப்படி சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 சார்ட்லேயும் எது மெயினான நம்பர் எடுத்துகிட்டு 9 விட்டுருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 9 தான் பாஸ் பண்ணியிருக்கு. அதுக்காக தான் சொன்னோம், வீடியோவில் சொல்லியிருந்தோம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா பி போர்டில் 2 மந்த்தும் நம்ம கொடுக்காம விட்டுட்டோம். ஆனால் நம்ம கெஸ்ஸிங்குக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா 2 வந்துருந்தது. ரெகுலராக போட்டு விளையாடுறவங்க, லாட்ரியை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங் பண்ணியிருக்க முடியும். புதுசாக வர்றவங்களுக்கு இது குழப்பமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் அதிகமான நம்பர் கொடுத்துட்டோம். புதுசாக வரவங்களுக்காக முயற்சி பண்ணி நம்ம கொஞ்சம் கம்மியாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஏன்னா பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள், எப்படிலாம் நம்ம மெத்தட்ஸ் எடுத்துருக்கோன்னு பாருங்கள். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும். என்ன சொல்ல வரன்றதும் உங்களுக்கு புரியும். எப்படி நம்பர் எடுக்கிறோம், எப்படி சூஸ் பண்ணுறோம், ஏபிசியெல்லாம் எப்படி எடுக்கிறோன்றது உங்களுக்கு ஒரு புரிதலுக்கு வருவீங்க. அப்போ தான் ஒரு வின்னிங்குள்ளே நீங்களால் போக முடியும். நம்ம கொடுக்குறது ஒரு கெஸ்ஸிங்கு. இந்த நம்பரை மட்டும் பயன்படுத்தி விளையாடி வின் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங் தான். ஒரு வேளை இந்த நம்பரை பிடிச்சி ஒரு வின்னிங் அடிச்சிருக்கலாம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் வருமானு ஒரு கெஸ்ஸிங்கில் வச்சு நீங்கள் ஒரு நல்ல நம்பரை சூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம். இதுவே சரியான நம்பர்ஸு அப்படின்னு நினச்சிக்கிட்டு பே பண்ணி விளையாடாதீங்க. மேக்ஸிமம் கம்மியாக பே பண்ணி விளையாடுங்க. ஏ போர்டு கட்டுங்க, பி போர்டு கட்டுங்க, சி போர்டு கட்டி விளையாடுங்க. ஒரு சின்ன வின்னிங், அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சேஃப்டியான இடத்துக்கு போனதுக்கப்புறம் ஒரு பெரிய வின்னிங்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நீங்கள் டைரெக்டாக ஒரு பெரிய வின்னிங்குள்ளே போகும்போது உங்களுக்கு ஒரு வேளை தோல்வியில் முடிஞ்சால் உங்களுக்கு பெரும் பண இழப்பு வரும். அதனால் மனக்கசப்புக்குள்ளே ஆவீங்க. அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். எல்லாம் உங்கள் நன்மைக்காக தான். சரி வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போய்டும். ரொம்ப பேசி மொக்க பண்ண விரும்பல. ரிசல்ட்டுக்கு போயிட்டு அடுத்த வின்னிங்கான முயற்சிக்கு நம்ம போவோம். நம்ம இப்போ ஏபிபிசி முதல்ல என்னன்னு பார்ப்போம். ஏபிசி போர்டில் என்ன வருது, எப்படி வந்ததுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் 929. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் போன வீடியோவில் 929 வந்துருச்சிங்களா. இங்கே பாருங்கள் 928 தான் ரிசல்ட்டு. 928 சுற்றி இங்கே தான் நம்பர் எடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் ரெகுலராகவே அப்படி தான் எடுத்துகிட்ருக்காங்க. நான் நம்பர்லாம் சார்ட்டை வாட்ச் பண்ணி பார்த்துக்குங்க. 929 இங்கே பார்த்தீங்கன்னா 929 வந்துச்சுங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 எடுத்துருந்தாங்க 562. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 562. இப்போ 2 வந்து பி போர்டுக்குள்ளே வந்துச்சு. அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 958 எடுத்திருந்தாங்க. 958 3 நம்பருமே இந்த மாதிரி ஆர்டர் வைஸாக தான் நம்பர் எடுப்பாங்க. எப்பயுமே அப்படி தான் எடுப்பாங்க. உங்களை ஏமாத்துறதுக்கு எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 954 கொடுப்பாங்க. இப்படி கொடுப்பாங்க. ஒரு இதுக்கு சொல்கிறேன், 954 கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 594 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் ரிசல்ட் உங்களை குழப்பறதுக்காக கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அது சரியாக புரிஞ்சுக்கிட்டு ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி வாங்க, ரொம்ப அதிகமாக பேச விரும்பலாம். அடுத்த நம்பரு நம்ம ஏபிசிக்குள்ளே போயிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 929 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 8 வருமானு பார்க்கணும். ஏற்கனவே எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள், பென்சிலில் தான் எழுதியிருப்பேன். ஏன்னா அழைக்கணும், அதுக்காக தான். 9298 வருமா. ஏன் 8 வரும்னு பார்த்தீங்கன்னா 9298 வருமானு பாருங்கள். அப்படி இல்லைன்னா 9297 வருமானு பாருங்கள். இல்லைன்னா 9295 எடுப்பாங்களா அப்படின்னு பாருங்கள். 2 எடுக்க வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. உங்கள் கெஸ்ஸிங்குள்ளே வந்தால் 2 எடுத்துக்குங்க. ஏன்னா நம்ம கெஸ்ஸிங்கில் 2 வரல, ஏன்னா ஏபிசி போர்டில் 2 வரல. அடுத்த கெஸ்ஸிங்கு போயிடுவோம். பி போர்டை பொறுத்தவரைக்கும் 5629 வருமா பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா இது பார்த்தீங்கன்னா தெரியும் 629 இருக்குது. 5629 இந்த மாதிரி 9 எடுப்பாங்களா.
5 9 இருக்குது, 6 to 9 இருக்குது. அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷனாக நம்ம 9 எடுத்திருக்கோம். ரெண்டாவது ஆப்ஷனாக 3 எடுத்திருக்கோம். 3 எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா 6 to 3 வர வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 6 to 3 வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம 3 ஆப்ஷன் எடுத்துருக்கோம். இந்த ஆப்ஷன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே 4 வரவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6 to 4 ஒரு ஆப்ஷனாக இருக்குது, ஆனால் க்ளோஸில் வரல. அதனால் ஒரு டவுட் தான் 4 வர்றது. உங்கள் ஆப்ஷனில் 4 உறுதியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பே பண்ணி விளையாடுங்க. நம்ம அடுத்து சி போர்டுக்கு போயிடுவோம். சி போர்டை பொறுத்தவரையும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 958 இருக்குது. 958 6 வருமா பார்த்தீங்கன்னா தெரியும். 958 6 வருமானு பார்க்கணும். புரியுதுங்களா? 958 6 வருமானு பார்க்கணும். 6 வருமானு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே 586 இருக்குது. 586 இந்த மாதிரி ஆப்ஷனில் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 எடுத்துருக்கோம். 3 எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா 583 டேரெக்டாக ஆப்ஷன்லேருந்து எடுக்கலாமான்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதனால் 3 எடுத்துருக்கோம். 581 வர வாய்ப்பு இருக்குது. அதனால் 581 எடுத்துருக்கோம். இதுதான் நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங். இப்படி தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். வெறும் இந்த சார்ட்டை மட்டும் நம்ம பார்த்து எடுக்கல. நேற்று உங்களுக்கு எப்படி எடுத்துருந்தான்னு சொல்லியிருந்திருப்பேன். போன மந்த்லி சார்ட்டு, முந்தின மந்த்லி சார்ட்டு, கம்பெனி சார்ட்டு எல்லா சார்ட்டும் அலஸ் பண்ணி இதெல்லாம் காமனாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் அடுத்தது உங்களுக்கு கொடுப்போம். இருந்தாலுமே ஏதாவது ஒரு சில டைமில் தவறலாம், ஒரு சில நம்பர்ஸ் மாறலாம். இதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரு நல்ல விளையாட தெரிஞ்சவங்க கண்டிப்பாக ஒரு சரியான கெஸ்ஸிங்க்கு போகிறதுக்கு அது வழிவகுக்கும். அதுக்காக தான் நம்ம ஒரு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குது. நம்ம கொடுக்குறது கெஸ்ஸிங் அப்படியே போட்டு விளையாடுறதுக்கானது இல்லை, கெஸ்ஸிங் தான். உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்தால் நீங்கள் ஒரு ஐடியாஸ்குள்ளே போவீங்கன்றதுக்காக தான் இந்த நம்பர்ஸ் கொடுக்குறோம். சரி வாங்க, ஏபிசி நம்பரை நம்ம தெளிவாக நோட்டில் எழுதிடுவோம். ஏவை பொறுத்தவரையில் நம்ம 7 8 5 எடுத்திருந்தோம். பியை பொறுத்தவரையிலும் 3 9 4 எடுத்திருந்தோம். சியை பொறுத்தவரையிலையும் 6 3 1 எடுத்திருந்தோம். இப்போது நம்ம ஏபி பிசி ஏசி இந்த நம்பர்ஸை எடுப்போம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்பராக 59, செகண்ட் நம்பர் 83, தேர்ட் நம்பர் 7 9. பிசியை பொறுத்தவரையிலையும் 91 31 33 36 96 93 43. ஏசியை பொறுத்தவரையும் என்ன நம்பர் வரும்னு பார்த்தீங்கன்னா 51 81 83 86 56 7 3. ஆல் போர்டை பொறுத்தவரையிலும் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 6 3 6 3 இதான் கொடுக்குற ஆல் போர்டை பொறுத்தவரையிலும். 3 டிஜிட்டலை பொறுத்தவரையிலும் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 591 அப்புறம் பார்த்தீங்கன்னா 831 831 833 836 596 793. இதான் நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங் 3 டிஜிட்டல் ஆல் போர்டு ஏபி பிசி. இதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். முடிஞ்ச அளவு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கமெண்ட்ஸில் பேசுவோம். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கான பதிலை கண்டிப்பாக சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.